வணக்கம் மக்களே, பைட்ஸ் அண்ட் ரைட்ஸ்லேருந்து நான் உங்கள் பிரைட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். ஸோ இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பெஷலாக நாங்கள் ஒரு ரைடு போகிறோம். அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். சென்னை ராயல் ரைடர்ஸ் அப்படின்ற எக்ஸ்க்ளூசிவ் ராயல் என்ஃபீல்டோட மோட்டார் சைக்கிள் கிளப் மூலமாக தான் இந்த ரைடு போயிருக்கேன். ஆனால் இந்த வீடியோவில் ரைடு பற்றி மட்டும் நான் கவர் பண்ணல, நிறைய இன்ட்ரெஸ்டிங் ஸ்டப்ஸும் இருக்குது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ எல்லோரும் ரைடுக்கு ரெடி ஆகிட்டாங்க. இப்போ கேப்டன் ப்ரீஃபிங் கொடுப்பாரு, அதுக்காக நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ ப்ரீஃபிங் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரைடு என்ன காஸ்க்கு, எவ்வளோ தூரம், அப்புறம் அந்த கான்வாய் எப்படி, சிங்கிள் லைன் டபுள் லைன் கான்வாயா, ப்ளஸ் ஹெட்டு யார் பண்ண போகிறாங்க, டெய்லிங் யார் பண்ண போகிறாங்க, நேவிகேட்டர்ஸ் யார் பண்ண போகிறாங்க, இதெல்லாம் அப்பாயிண்ட் பண்ணிவிட்டு அந்த ப்ரீஃபிங்கை முடிச்சிடுவார். ஸோ நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பெஷல் ரைடுன்றதுனால ஆப்வியஸ்லி ஃப்ளாக் ஃபோட்டோ ஷூட்லாம் நாங்கள் பண்ணோம். ஸோ ப்ரீஃபிங்கையும் போஸ்டிங்கையும் முடிச்சுட்டு ரைடுக்கு ரெடி ஆகிட்டோம். இன்றைக்கி ரைடு எங்கே இருந்துன்னு பார்த்தீங்கன்னா, திருமலிசை மோட்டல் ஹைவேலேருந்து ஸ்டார்ட் ஆகி ராணிப்பேட்டை வரைக்கும் போகிறோம். ஸோ 120 கிலோமீட்டர்ஸ். ஸோ 2 and 4 பார்த்தீங்கன்னா ஒரு 240-250 கிலோமீட்டர்ஸ் அப்ராக்சிமேட்டாக இருக்கும். ரைடு ஸ்டார்ட் பண்ணியாச்சு, கிளம்பிட்டோம். இப்போது இந்த ட்ராவல் டைமில் உங்களுக்கு சிஆர்ஆர் பற்றி, அதாவது சென்னையில் ராயல் ரைடர்ஸ் பற்றி உங்களுக்கு சொல்லியே ஆகணும். இந்த கிளப்பில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, சேஃப்டி அண்ட் டிசிப்ளின். இதுதான் எல்லாருமே சொல்கிறாங்க, இதை தான் நானும் நோட் பண்ணேன். இப்போ வீடியோ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரியும். ப்ராப்பர் ஃபுல் ஃபேஸ் ஹெல்மெட், ரைடிங் ஜாக்கெட்ஸ், அப்புறம் ரைடிங் க்ளவுஸ், நீ கேப்ஸ், அப்புறம் ப்ராப்பர் பூட்ஸ், இதெல்லாம் இருந்தால் தான் உங்களால் ரைடுக்கே வர முடியும். ஸோ இந்த கியர்ஸில் உங்ககிட்ட ஏதாவது இல்லைனா கூட நம்ம பிரதர்ஹுட்டில் ஹெல்ப் பண்ணுறதுக்கு நிறைய பேர் முன்னாடி வராங்க. அடுத்ததாக டிசிப்ளின், ரூல்ஸ் ஆஃப் த ரோட் ஃபாலோ பண்ணுறது, கான்வாய் மெயின்டைன் பண்ணுறது, அப்புறம் நமக்கு நேவிகேட்டர்ஸ் ஹெல்ப் பண்ணுறது. இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சின்ன டேர்னிங் வருது, அதில் பார்த்தீங்கன்னா அங்கே நேவிகேட்டர் நின்று நம்ம கைட் பண்ணிகிட்டு இருப்பார். இந்த மாதிரி ஹாட் டேர்னிங்ஸில், சிக்னல்ஸில், டேஞ்சரஸான ஜங்ஷன்ஸில் நம்ம நேவிகேட்டர்ஸ் வேறு லெவலில் கைட் பண்ணி நம்மளை சேஃபாக கூப்பிட்டு போகிறாங்க. இதே மாதிரி ஹெட் அண்ட் டெயில் பொசிஷன்ஸில் 2 ரைடர்ஸ் நம்மளை கைட் பண்ணுவாங்க. ஸோ நடுவில் ஏதாவது ரைடர்ஸ்க்கு ஏதாவது ப்ராப்ளம் இல்லை ஏதாவது லெஃப்ட் அவுட் ஆகிறாங்கன்னா அவங்க அதை டேக் கேர் பண்ணிப்பாங்க. இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணதை வச்சு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன், சிஆர்ஆர் மோட்டார் சைக்கிள் கிளப்னா என்னன்னு. ஆனால் இது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய இருக்குது. அது என்னென்னன்றதை ஃபுல் வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஹைவேல இருக்கிற எல்லாருமே திரும்பி பார்க்குற அளவுக்கு வேறு லெவலில் கெத்தாக போயிட்டு இருந்தோம். இங்கே எகைன் நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா, ஒரு வண்டியை ஓவர்டேக் பண்ணுறதுக்கு கூட ரொம்ப அழகாகவே கைட் பண்ணுறாங்க. அப்ராக்சிமேட்டாக ஹாஃப்வே வரும்போது ஒரு குட்டி டீ பிரேக்காக ஸ்டாப் பண்ணோம். இன்னொரு அருமையான விஷயம் நோட் பண்ணது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிளப்பில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் ரைட் பண்ண வந்திருந்தா கூட ஏதோ 5 வருஷம் பழகின ஃப்ரெண்டு மாதிரி உங்களை நடத்துவாங்க. அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. டீ பிரேக்கை முடிச்சுட்டு தூக்கத்தெல்லாம் கலைச்சிட்டு பிரியாணியை நோக்கி எங்கள் ரைடை கண்டினியூ பண்ணோம். இப்போ நம்ம ராணிப்பேட்டையிலேயே பிரியாணிக்கு ரொம்ப ஃபேமஸான கிராண்ட் பிரியாணி அப்படின்ற ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கோம். இப்போது ரைடர்ஸ் எல்லோரும் ஃபுட்டுக்கு ரெடி, நானும் ரெடி. ஸோ இப்போ நம்ம ஃபுட் ரிவ்யூ பார்க்கலாம்.
ரெஸ்டாரண்ட் நல்ல ஸ்பேஷியஸாக டீசெண்டான ஆம்பியன்ஸோடு இருந்துச்சு. இங்கே ஃபேமஸான மட்டன் பிரியாணியும் கூட ஒரு சிக்கன் 65 ஆர்டர் பண்ணிவிட்டு வாழை போட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். நம்ம ஆர்டர் வந்துருச்சு. பிரியாணி அபவ் ஆவரேஜாக கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு. மட்டன் பீஸ் குட்டி குட்டியாக நிறையவே போட்டிருந்தாங்க. அதில் 1-2 பீஸ் டெண்டராக சூப்பராக இருந்துச்சு. நம்ம அடுத்த ஆர்டர் சிக்கன் 65. சும்மா லெமனை பிழிஞ்சு விட்டு சாப்பிடும்போது பிரியாணியை விட சிக்கன் 65 எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. வயிறார சாப்பிட்டு உண்ட மயக்கத்தில் மறுபடியும் ரைடை கண்டினியூ பண்ண போகிறோம். அடுத்ததா புது ரைடர்ஸுக்கெல்லாம் ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கறதுக்கும் நமக்கு ஒரு சின்ன கெட் டுகெதருக்கும் ஒரு அருமையான ஸ்பாட்டை தேடி நாங்கள் போயிட்டுருக்கோம். இந்த லொக்கேஷனுக்காக நம்மளை கூட்டிட்டு போன ரூட்டே வேற லெவல்ல இருந்துச்சு. இப்போ நம்ம கெட் டுகெதருக்கு வந்திருக்கிற ஒரு அருமையான லொக்கேஷன் தான் ரிதம் ஃப்ரீசி ஹவுஸ். இந்த அவுட்டோர் ஆம்பியன்ஸ் பற்றி நான் சொல்லியே ஆகணும். சும்மா வேற லெவலில் இருந்துச்சு. இதோட லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். ஸோ கம்மிங் பேக் டு சிஆர்ஆர், நியூ கமர்ஸ் இன்ட்ரோ ஆகிறதுக்கும் ஈஸியாக மிங்கிள் ஆகிறதுக்கும் எக்ஸிஸ்டிங் ரைடர்ஸ் வந்து அவங்க எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறதுக்கும் ஒரு அழகான பிளாட்ஃபார்ம் அமைச்சு கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்ககிட்ட என்ன டேலண்ட் இருந்தாலும் கேப்டன் ஹண்ட் பண்ணிடுவார். அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் இந்த வீடியோ. கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், என்ஜாய் பண்ணுவீங்க. முடிவிலூர் தொடரலாம் எல்லாம் சுகம். நெஞ்சிலே பாரும் உனக்காகவே நான் சும தாங்கியா
தூங்கலாம் வெண்மேகமே பூவழகிலே நாமும் இணையலாம் உறவுகள் தொடர்கதை உறவுகள் சிறுகதை ஒரு கதை என்று முடியலாம் முடிவின்றும் ஒன்று தொடரலாம் இனியெல்லாம் சுகமே. வாழ்கின்றதோ கீதம் வளர்கின்றதோ நாதம் நீ கண்டதோ துன்பம் இனி வாழ்வெல்லாம் இன்பம் சுகமாகவே ஆரம்பம் நதியிலே புதுப்புணல் கடலிலே கலந்தது நம் சொந்தமோ இணைந்தது இன்பம் பிறந்தது உறவுகள் தொடர்கதை உணவுகள் சிறுகதை ஒரு கதை ஒரு முடியலாம் முடிவிலும் ஒன்று தொடரலாம் இனியெல்லாம் சுகமே இனியெல்லாம் சுகமே. மறுபடியும் ஃபுட் ரிவ்யூக்கு போகலாம். ஆல்ரெடி நம்ம ஹெவியாக சாப்பிட்டு வந்தனால இங்கே பெருசாக எதுவும் ஆர்டர் பண்ண முடியல. ஒரே ஒரு ஸ்மூதி தான் ஆர்டர் பண்ணேன். ஆனால் ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம்ன்ற மாதிரி அந்த ஸ்மூதியிலே தெரிஞ்சிருச்சு இவங்க ரெஸ்டாரண்ட் வேறு லெவல்னு. கண்டிப்பாக இந்த ரெஸ்டாரண்ட் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக ரெக்ரெட் பண்ண மாட்டீங்க. வேறு லெவலில் இருந்துச்சு. வெறும் ரைடு மட்டும் இல்லை, மொத்த ஜேர்னியுமே ஃபன் ஃபீல்டாக கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க. ஸோ மக்களே, கிளப் மூலமாக ரைட் போகிறவங்களுக்காக பயப்படுறவங்களுக்கு இந்த வீடியோ ஒரு விழிப்புணர்வாக இருக்கும்னு நினைக்கிறேன். சேஃப்டி அண்ட் டிசிப்ளினை காம்ப்ரமைஸ் பண்ணாமல் டாப் ப்ரையாரிட்டியாக வச்சு மொத்த ரைடையும் எனர்ஜெட்டிக்காக ஃபன் ஃபீல்டாக டு தி எண்ட் வரைக்கும் கொண்டு வராங்க. இண்டிபெண்டன்ஸ் டே ரைட் இனிதே முடிஞ்சிருச்சு. மறுபடியும் அடுத்த ரைடில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பைசான் ரைட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.